ஒருத்தருக்கு மட்டும் வந்து ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. இதில் சமநீதி இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வளர்க்கும் போதே சாதி பெருமை சொல்லி வளர்க்குறது, ஆணுங்கிற ஆணாதிக்க சிந்தனையோடு வளர்க்குறது, இப்படின்னு நீங்கள் நம்ம ஒருத்தரை வளர்த்து விட்ட பின்னாடி அவன் மண்டையில் அது ஏறிடும் பயங்கரமாக. ஒரு பொம்பளை இப்போ நம்ம எல்லா வீடுகள்லையும் பாருங்கள், இப்போ சாதாரணமாக பாருங்களேன், இப்போ ரோடு கூட்டுறது, சாக்கடை அள்ளுறது, மழை அள்ளுறது, சுத்தப்படுத்துறது, இதெல்லாம் யாருக்கான வேலையாக வச்சுருக்கோம்? சாதாரணமாக சாதியில் யார் ஒடுக்கப்பட்டவங்களோ அவங்க தான் அந்த வேலை பார்க்குறாங்க. நடைமுறையே சொல்கிறேன், அவங்க வேலை பார்க்கறது யதார்த்தத்தை சொல்கிறேன். அவங்க தானே வேலை பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு குழந்தை வந்து கக்கா போயிடுச்சு, யார் கழுவி சுத்தம் பண்ணுறா? யார் வீடு கூட்டுறா? யார் பாத்திரம் கழுவுறா? யார் கக்கூஸ் கழுவுறா? அப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சமையல் ஒரு ஆள் தான் பண்ணுவாங்க. அப்போ பெண்களை வந்து நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறோம், நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா?